யுத்தம் இந்த பைலட் படத்தை பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எத்தனையோ பெரிய படங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்த்துட்டு அங்கீகாரத்தை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளவோ வருடங்களாக எங்களை பார்த்துட்டு இருக்கிறீங்க. கடந்து ஒவ்வொரு முயற்சிகளை நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி குருதியின் யுத்தம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமாக நீங்கள் பார்த்தீங்க. இந்த படம் இன்னும் பெரிய படமாக ஆகிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு தான் எங்களுக்கு முக்கியமாக வேணும். அதுக்காகத்தான் இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் எல்லாம் பார்க்கணும், இதுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதான் இந்த வருகை. ரொம்ப மனமார்ந்த நன்றி. வணக்கம், நான் டைரக்டர் தமிழ் பாரதி. குருதியின் யுத்தம்ங்கிற இந்த படம் பார்த்தேன். தம்பி ரஞ்சித் அவர்கள் இயக்கத்தில் கொட்டாச்சி லீட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ப்ரொடியூசரான அண்ணன் வில்லனா பண்ணியிருக்காரு. சிவா அண்ணா வில்லனா பண்ணியிருக்காரு. படம் ஒரு பெரிய படத்திற்கு நிகராக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஒரு ஷார்ட் ஃபிலிமை இந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கு அப்புறமா, ஏன்னா இப்போ படம் உங்களோட பார்வைக்கு நாளையிலேருந்து ஷார்ட் ஃபிளிக்ஸ் அப்படிங்கிற இணையதளத்து ஓடிடியில் வரப்போகுது. நீங்கள்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படமாக இருக்கும். இந்த படம் இப்போ ஆரம்ப நிமிஷத்தில் நம்மளை கையை கட்டி போட்ட இயக்குனர் படம் முடியும் போது நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படிங்கிறத நம்மகிட்ட சொன்ன விதம் இருக்குல்ல, இந்த ப்ரெசன்ஸ், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நடிச்சிருக்க ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அதோட வழியை உணர்ந்து பண்ணியிருக்காங்க. தன்னால் வாழ்க்கையில் இந்த ஊரில் மண்ணில் நம்ம பிறந்த இடத்துல இருக்க முடியல அப்படின்ட்டு வெளியேறின ஒரு கேரக்டரு பாண்டிங்கிற கதாபாத்திரத்தில் அண்ணன் அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படிங்கிறது படத்துடைய கதைக்களம். அது நான் இங்கே ஓப்பன் பண்ணக்கூடாதுனால அதை விடுறேன். ரொம்ப அருமையாக தான் அண்ணன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நீங்கள் வந்தாவே ஒரு யதார்த்தமாகவும் என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எப்பவுமே வச்சுட்டே இருக்கீங்க. ஆடியன்ஸ் அந்த பல்ஸ்லேயே வச்சிருக்கிறது பெரிய விஷயம். அண்ணனுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மேலை நாட்டு நாகரிகத்தை எப்படியோ படம் பண்ணியிருக்கலாம் ஒரு தயாரிப்பாளராக. ஆனால் தமிழ் மண்ணோட பெருமையை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வன்மத்தை அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கதை கேட்டதுக்கு அப்புறமா நானே இதை கதாபாத்திரம் எடுத்து பண்ணலாமா, இந்த வில்லன் கதாபாத்திரம்னு சொல்லி ஒரு மலேசியா தமிழர் இதை எடுத்து பண்ணியிருக்கிறது அவரை வாழ்த்தணுங்கன்னு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன்னா அவருக்கு உண்மையான பாராட்டுகள். அவர் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்த நண்பர்களும் இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. யாருமே புதுசு மாதிரியே தெரியல. அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை கையாண்டு அவர்களை வேலை வாங்கியிருக்கிற தயாரிப்பு செஞ்சிருந்தாலும் கூட அதை அற்புதமாக கையாண்ட. ஏன்னா ராயபுரத்து சைட்லலாம் போய் ஷூட் பண்ணுறதுங்கிறது ஈஸி கிடையாது. அசால்ட்டாக பண்ணியிருக்கான் தம்பி ரஞ்சித்தோட வளர்ச்சியை நான் பார்த்துட்டே இருக்கேன். நாங்கள் இதுக்கு முன்னாடி கழுமரம்னு ஒரு படம் நம்ம கொட்டாச்சி நடித்த படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் அவர் கோ டைரக்டராக இருந்து அற்புதமாக பண்ணியிருந்தார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே அவரோட வளர்ச்சியை பார்த்துட்டே இருக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் வரக்கூடிய ஃப்யூச்சரில் மிகப்பெரிய இயக்குனராக தம்பி வருவாங்கிறதுக்கு இந்த படம் ஒரு, அதான் சொல்லுவாங்களே, பல இதுக்கு ஒரு நெல் கதிர் தான் பதம் பார்ப்பாங்க. சாப்பாடுகள்லாம் படிக்கும்போது ஒரு சாப்பாடு எடுத்து நசுக்கி பார்க்கும்போது வெந்துருச்சா வேலையான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டாங்கன்னா, ரஞ்சித் என்ன வெயிட் பண்ணாதம்மா, ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ண ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நானே இப்போ தம்பியை வாழ்த்தினேன். கண்டிப்பாக அவர் பெரிய சாதனைக்கு உள்ளாராவார். ஆனால் என்னன்னு தெரியல, கழுமரத்தில் நான் ஒழுங்காக தான் நடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். என்ன இந்த படத்தில் கூப்பிடல. அதனால ஒரு கோரிக்கை இயக்குனருக்கு சொல்கிறேன். ஏன்னா வழி தெரிஞ்ச எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு கூட்டை உருவாக்குனாப்புல. அப்படி தான் கொட்டாச்சி இந்த டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கொட்டாச்சி ஃபார்ம் பண்ண இந்த டீம்ல இருந்து வரக்கூடிய முதல் முத்தா நான் ரஞ்சித்தை பார்க்குறேன். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த ஷார்ட் ஃபிலிம் மட்டும் இல்லை, இது ஃபியூச்சர் ஃபிலிமாக வந்தாலும் வெற்றி அடையணும்னு இந்த டீம் அத்தனை பேர்த்தையும் என் மனமாற வாழ்த்துறேன். தேங்க்யூ. பத்திரிகை மற்றும் ஊடகம், கேமரா பத்திரிகையாளர் சங்கம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். குருதியின் யுத்தம் அருமையான ஒரு படம். இந்த ஷார்ட் ஃபிலிம் இருக்கிறவங்களை கண்டா சார் நான் நல்ல படம் எடுப்பாங்க, அவங்கள கண்டாலே எனக்கு கொஞ்சம் கடுப்பாகிடும்.
ஏன்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது முழு படம். ஒரு ஒரு நல்ல படம் பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு இடையில வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உறுதியின் யுத்தம். ஆனால் அது இறுதி யுத்தம் அல்ல, இந்த யுத்தம் தொடரும். ஏன்னா கொட்டாச்சியை பொறுத்த வரைக்கும் நான் தான் கொட்டாச்சி, கொட்டாச்சி தான் நான். ஏன்னா 2 பேரும் கொஞ்சம் முன்ன பின்னாலும் மச்சான் எனக்கு சீனியரு. நாங்கள் ஒரு குடும்பம் தான். நான் எப்படி என்னை பார்க்குறேன்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி தன்னை பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் கொட்டாச்சி. அவனுக்கு நிறைய சொல்லுவாங்க படிப்பறிவு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட்டறிவு நிறைய இருக்குது. சினிமாவில் வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது பணத்தை வச்சு தான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பணம் புகழ் அப்படிங்கிறது, புகழ் வைரமுத்து சார் சொன்ன மாதிரி புகழும் மயிரும் ஒன்று, அது எப்போ உதிரும்னே சொல்ல முடியாதுன்ற மாதிரி பணத்தை வச்சு தீர்மானிக்கிறாங்க. நீங்கள் என்ன சாதிச்சிங்க சினிமாவில்? சாதிக்கிறதுக்கு இது ஒன்றும் பெரிய இது கிடையாது, இது ஒரு துறை. ஆனால் சினிமாவில் ஜெயிக்கிறது தோற்கிறதுன்னு ஒன்று கிடையாது. சினிமாவில் ஜெயித்தது யாரும் சினிமாவில் ஜெயிக்கலை, அவங்க வறுமையை தான் ஜெயிச்சுக்கிட்டாங்க. டூ வீலரில் போனவங்க காரில் போகிறாங்க, வாடகை வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு மாறுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஹீரோனா அடுத்த ஒரு ஹீரோ வருவார், அடுத்த காமெடினா அடுத்த ஒரு வந்தார், 2 நடிகன் தான் இருக்காங்க அப்படின்னு நாகேஷா சொன்ன மாதிரி 2 நடிகன் தான் இருக்கான், 2 காமெடின்னு தான் இருக்கான். யார் அப்படின்னு கேட்டு நாங்கள் வசூல்ராஜா பண்ணும்போது சார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒருத்தர் டைம் நல்லா இருக்கிற காமெடியன், இன்னொருத்தர் டைமிங் நல்லா இருக்கிற காமெடியன். டைம் நல்லா இருக்கிறவன் வந்துட்டு அப்படி இப்படின்ட்டு போயிடுவான், டைமிங் நல்லா இருக்கிறவன் லாங் ஸ்டாண்டிங் பண்ணுவான் என்ன மாதிரி அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து டைமிங் நல்லா இருக்கிறதுனாலயே வந்து கொட்டாச்சியும் சரி நானும் சரி இன்னும் ஓடிட்டுருக்கோம். இது சாதாரண யுத்தமே இல்லை. எனக்கு இந்த ரொம்ப பிடிச்ச இந்த டைட்டில் தான், இது இறுதி யுத்தமே இல்லை. ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி 230 தொகுதியிலே நின்று சுயேட்சையாவோ இல்லை தனியாகவோ இல்லை ஜெயிக்கிறதுக்கு இது எலெக்ஷன் கிடையாது. ஆனால் கலெக்ஷனை வச்சு தான் சொல்கிறாங்க சினிமாவில் வந்து ஜெயிச்சிட்டானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு மிகப்பெரிய போராட்டம், கிட்டத்தட்ட 25-30 வருஷம் போராட்டத்தில் தன்னை நிலைநிறுத்துறதுக்காக ஒருத்தர் வந்து போராடுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள்லாம் கண்கூட பார்த்துட்டே இருக்கீங்க, பத்திரிகைகள்லாம் தெரியும். நாங்கள்லாம் வந்து தவழ்ந்து சினிமாவில் தவழ்ந்து வரும்போது என்னையை பார்த்த நண்பர்கள் எல்லாம் இங்கே இருக்காங்க, கார்த்திகேயனை இங்கே எல்லாருமே என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கும் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த யுத்தம் வந்து இன்னும் முடியலை, தொடர்ந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் நம்ம பாரதி அண்ணா இருக்கட்டும், பாரதி சாராக இருக்கட்டும், நம்ம கணேஷ் சாராக இருக்கட்டும், இந்த படத்தை நல்லா புகழ்ந்தாங்க. அதாவது இந்த சாதாரணமாக சொல்லிவிட்டு அது ஒரு வார்த்தையில் போய்ட்டு, இந்த படமாக பார்க்கும்போது நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க. ஷார்ட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு 4லேருந்து இந்த படம் வந்துடும். உங்களுக்கே தோணும் இந்த படத்தை ஏன் இன்னும் பெரிய படம் பண்ணலன்னு. வரும், அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் சொல்கிறாங்க நம்முடைய மண்ணை வந்து நான் இப்படியோலாம் வியாபார சினிமா பண்ணியிருக்கலாம், ஆனால் நம்மளுடைய மண்ணை வந்து அவர் மலேசியா தமிழர் ஃபஸ்ட்டு. தமிழர் வந்து தமிழருக்காக தான் படம் எடுப்பாங்க. அது ஏன்னா நிறைய பேர் தமிழ் சினிமா வாழ வைக்கிறவங்க எல்லாமே வந்து வெளி நாடுகளில் தான் இருக்காங்க, அதுதான் உண்மை. நமக்கு எஃப்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு உயிர் தண்ணியை ஊற்றிட்டு இருக்கிறதே வெளிநாடு வாழ் தமிழர்கள் மூலமாக தான் நடந்துகிட்ருக்குது. இந்த படத்தை பற்றி நிறைய சொல்லணும். என் அன்பு தம்பி ரஞ்சித்து உண்மையிலேயே சொன்னாங்களே, ஒரு பெரிய மாஸ் ஹீரோவோட படத்தை ஒரு 20 நிமிஷம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த ஏற்றுக்க வைக்கிறங்கிற ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறது வந்து ஒரு இயக்குனர் கையில் இருக்கு இல்லையா. அது வந்து சினிமாங்கிறது ஒரு சினிமைசேஷன் ஆர்ட், அது வந்து சில பேருக்கு தான் கை வரும். அந்த ஆர்ட் நல்லாவே கை வந்திருக்குது ரஞ்சித்துக்கு. முதல் படம் மாதிரியே தெரியல, அவர் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காப்புல. ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. ஓப்பனிங்கில் ஒரு கிளைமேக்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் கதை சொல்கிறதுக்கு தனி தில்லு வேணும். ஏன்னா நாங்களாம் வந்து ஓடி இருக்கோம் அந்த ஓட்டத்தில். அது வந்து ரொம்ப சூப்பராக வருது ரஞ்சித்துக்கு. அந்த டீம் வந்து என்டையர் டீம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் ஹீரோ யாருன்னா ஃபஸ்ட்டு கொட்டாச்சி அப்படின்னு சொன்னால் இந்த கதை இனிமேல் போக போகிற ஓட்டத்தை பற்றி தான் அது. ஆனால் இப்போதைக்கு ரியல் ஹீரோ யாருன்னா மியூசிக், இசையில் தாங்க. அந்த கேரக்டருங்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனியாக பண்ணியிருக்காப்புல. கொட்டாச்சி இன்ட்ரடியூஸ் ஆகும்போது, வில்லன் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது, தீபாக்கா வரும்பொழுது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நுட்பமாக. இந்த படத்தை நான் 2வது முறை பார்க்குறேன், அதனால் நிறைய விஷயங்கள் கவனித்தேன். ரொம்ப நுட்பமாக பண்ணியிருக்காப்புல மியூசிக் டைரக்டர். சத்தியமாக சொல்கிறேன், அனிருத்தை விட தாண்டி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கெல்லாம் உனக்கு நல்ல இது இருக்கா தம்பி, தைரியமாக இரு. ஆமாம், இந்த தமிழ் சினிமா திறமையாளர்களை புறந்தள்ளதா வரலாறே கிடையாது. அப்படி ஒரு நல்ல விஷயம். ஸ்டண்ட்டு பண்ணவங்களும் சரி, அதானே ஒரு மாஸ் படம், ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டை ஒரு அழகாக ஒரு காம்பேக்டாக ஒரு 5 கதாபாத்திரம், அந்த பின்னாடி பார்க்குற 5 பேர் தான் இந்த போஸ்டர் இருக்கவங்க தான் இந்த கதையில் வர்றாங்க. ஆனால் 5 பேருக்குள்ளே கண்ணை அப்படி இப்படின்னு நகர்த்தாமல் ஒரு படத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறது செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய அசாத்திய திறமை தான் அது. இந்த டீம் என்டையர் டீம் நடித்த ஒவ்வொருத்தருக்கும் எங்கள் கிச்சானன்னு சொல்ல வேண்டாம், விலங்கு வில்லன் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க அவரை. அவர் உண்மையிலே வந்து அதாவது துரோகிகள்லாம் வந்து சொல்லுவாங்க, எதிரியை வந்து நம்ம பார்த்து பயப்பட தேவையில்லை, அவன் என்ன பண்ணுவான்னு தெரியும். ஆனால் பயப்பட வேண்டியது யாருன்னா கூட இருக்க நண்பன் தான், அவன் எப்போ துரோகியாக மாறுவான்னு தெரியாது.
ஏன்னா அந்த கதைக்களம் எடுத்துக்கிட்ட இந்த வடசென்னை பற்றி எவ்வளோ கொத்து கொத்தா படங்கள்லாம் வந்துருச்சு. பட் இது வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ஜானர். அதை வந்து ரொம்ப பிரமாதமாக நீங்கள் சொல்கிறாரு, வடசென்னையெல்லாம் போய் ஷூட்டிங் எடுத்துகிட்டு வர்றது, அது ராயபுரம் ஏரியாலாம் பண்ணிட்டு வரதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ சமாளிக்கணும். அதெல்லாம் சமாளித்து குறுகிய காலத்தில் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. தவறாமல் நீங்கள்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸை பாருங்கள். இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆக்டர் மாறா. நான் இன்னைக்கு குருதியின் யுத்தம் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்தேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீமுக்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மெயினாக டைரக்டர் ஜஸ்டின் ரஞ்சித் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஒரு 20-25 நிமிஷம் படமாக இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய படத்துக்கான ஒரு அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து இந்த படத்தில் நடித்த அண்ணன் கொட்டாச்சி அவருக்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப வருஷமாக அவர் வந்து தெரியல பார்த்துட்ருப்பீங்க. ஒரு காமெடி ஆக்டராக, அதுக்கப்புறம் ஒரு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நிறைய விஷயங்களை ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் டைமாக நானே பார்க்குறேன். நீங்களும் படம் பார்க்கும்போது பார்ப்பீங்க. அவர் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் ஹீரோவாக வந்து இதில் வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்க பிளாக் சிவா அண்ணா வந்து மலேசியாவிலேருந்து வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி இந்த கதையை கேட்டு இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்து நகர்த்தியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட கதாபாத்திரத்துலையும் அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அந்த படத்தில் கேமரா பண்ண ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கேமராமேனுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஒர்க் எல்லாமே ரொம்ப நிறைய ஹை ஸ்பீட் ஷாட்ஸ் இருந்தாலும் ரொம்ப குவாலிட்டியாக எப்படிலாம் மாசாக காட்ட முடியுமோ ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அந்த அளவுக்கு மாசாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. மெயினாக சொல்லணும்னா இந்த படத்தோட மியூசிக் வந்து ரொம்ப 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 சிறப்பாக பண்ணியிருக்காப்புல. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு தனித்துவத்தை கொடுத்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு தீம் வந்து ரெடி பண்ணி அந்தந்த கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அதை பார்க்கும்போது நமக்கே வந்து என்ன மாதிரி போட்டிருக்காருப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போட்டிருக்காப்புல. வாழ்த்துக்கள் பிரதர். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வில்லனாக நடித்த அண்ணன் கிச்சா ரவி வந்து ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி அதில் காட்டும் போது ஒரு ட்விஸ்ட் எப்பயுமே எதிர்பார்ப்போமோ அதே மாதிரி இதுலேயுமே அவர் வந்து ரொம்ப ட்விஸ்ட்டாக வந்து ஒரு இது பண்ணியிருக்காரு. இந்த கதையோட கரு அது ரொம்ப முக்கியமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆண் ஆதிக்கத்தையும் ஒரு ஆண் திமிரு, ஆண் கோபம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண் கோவப்பட்டானா இந்த ஒட்டுமொத்த சமூகமே என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு ஆணோட கோபத்தை விட ஒரு பெண் கோவப்பட்டானா என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றத டைரக்டர் அவரோட எழுத்துலையும் அவரோட படைப்புலையும் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த ப்ராஜெக்ட் வந்து நாளைக்கு ஏப்ரல் 3 ஷார்ட் ஃபிளிக்ஸில் வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே பாருங்கள், இந்த ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த டீம் அடுத்த கட்டமாக இதையே ஒரு பெரிய படமாக பண்ணணும். அதுக்கு வந்து ப்ரொடியூசர் பிளாக் சிவானை சப்போர்ட் பண்ணணும். கொட்டாச்சி அதில் வந்து ஹீரோவாக அவர் இதில் எப்படி மாஸ் பண்ணாரோ அதை விட ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படத்தில் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக வந்து பண்ணணும். ஜஸ்டின் ரஞ்சித் வந்து அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி ஒரு நல்ல சினிமாவை இந்த தமிழ் சினிமா மக்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே வந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து அண்ணன் கொட்டாச்சி, தம்பி ரஞ்சித் ரொம்ப உழைச்சிருக்காங்க. இந்த படம் இந்த டீம் சக்ஸஸ் ஆகணும். கண்டிப்பாக இந்த ஐயப்ப ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கேன்னா நீங்களாம் ஒரு காரணம். அதுக்கப்புறம் என் டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ், என் மைத்துனர், அவரும் என் குருநாதர், அவரும் ஒரு காரணம். இந்த குருதியின் யுத்தம் இந்த படம் வந்து என்கிட்ட வந்து கொட்டாச்சி கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லை கொட்டாச்சின்னு யார் பண்ணுறான்னு கேட்ட முதல்ல நான் தான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் தான் ரஞ்சித் அறிமுகப்படுத்தினார் எனக்கு. அவனை எதுவுமே பேசலை. மறுநாள் அவுட்டோர் போகிறேன், இல்லை நாளைக்கு நான் அவுட்டோர் போகிறேன் கொட்டாச்சி அப்படின்னேன். இல்லை நான் இன்றைக்கே முடிச்சிடலாம் எல்லாத்தையுமே அப்படின்னாரு. உடனே அன்றைக்கே ஷூட் பண்ணி அன்றைக்கே எடிட் பண்ணி அன்றைக்கி நைட்டே உட்காந்து நைட் 12 மணி வரைக்கும் டப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விடியகாலம் 4 மணிக்கு நான் அவுட்டோர் போனேன். இந்த படம் வந்து ரொம்ப பெரிய படமாக வரணும். அதுக்கு என்னுடைய டைரக்டர் ரஞ்சித்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கொட்டாச்சி தான் இது மெயின் காரணம். அதுக்கப்புறம் மலேசியா
பிளாக் சிவா கலக்கிட்டார் படத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பற்றி நிறைய பேசலாம். இந்த படம் பெரிய படமாக வரும்போது பேசலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாங்க அண்ணே, வாங்க 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 வாங்க, 2 வார்த்தை வாங்க வாங்க. பேசுங்க, சொல்லுங்கண்ணே. இந்த படம் ரிலீஸ் ஆகுது, பார்க்கணும், அதுக்கு பேசுங்க. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சந்தோஷ். அதுக்கு உண்டான தீனி இல்லைங்கிறதுக்காக தான் வெயிட்டிங்காக இருப்பாங்களா ஒளியோ, அது கரெக்டான அங்கீகாரம் டைரக்டர் கிடைக்கலன்னு தான் நினைக்கிறேன். எனக்கெல்லாம் வந்து உண்மையாலுமே நான் எதை கொடுத்தாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு என்கிட்ட ஒரு வைப் இருக்குது. ஆனால் கொடுக்கலையே, யாரும் கிடைக்கலையே. நாமளும் ஓடுறோம், ஒன்று ஒன்றா முயற்சி பண்ணுறோம், அதை பண்ணுறேன், அழுவ வைக்கிறேன், அழுகுறாங்க, சிரிக்க வைக்கிறேன், சிரிக்கிறாங்க. இதான் ஃபுல்லாக ஃபைட் பண்ண வச்சுருக்காப்புல. ஏன்னா நம்புனாப்புல பார்த்தீங்களா. இப்போ இவன் நினச்சிருந்தா என்னோட கேரக்டருக்கு யாரை வேணாலும் போடலாம், எதை வேணாலும் பண்ணலாம். என்னோட கூடவே கடந்து வந்துட்டு இருக்கிறான். எங்கிட்டக்குள்ளே வேற ஒரு விஷயம் இருக்குங்கிறத அவன் தான் நான் பார்த்தான். அது மாதிரி வந்து இந்த படம் கண்டிப்பாக வந்து இங்கே இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேர்த்துக்குமே, இந்த குறும்படம் வந்து எதுக்கு எல்லாமே எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் தான், அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு தான். பெருசாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய பொருள் செலவு ஒரு ப்ரொடியூசர் கான்ஃபிடண்ட்டாக இல்லை. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக அவங்களுடைய திறமையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த மக்களுக்கு இல்லைன்னா ஓட்டி விடுறாங்க. பெரிய படத்தையே யாரும் உட்காந்து பார்க்குறது இல்லை. 20 நிமிஷம் நல்ல சீனாக கட் பண்ணி டெய்லரில் காட்டிடுவாங்க. அதை பார்த்துட்டு உள்ளே போனால் பேன் இருக்கும். 20 கோடி ரூபா, 50 கோடி ரூபா, 100 கோடி ரூபா போய்ட்டு எடுக்கிறாங்க. ஃபுல்லாக டரன்னு ஒன்று இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா எல்லாமே அப்படி தான் இருக்கும். அந்த 20 நிமிஷத்தில் ஒரு படமாக எடுத்தால் இது இப்படி தான் வரும் அப்படின்னு ரொம்ப பொருள் செலவில் ரொம்ப க்யூட்டாக அழகாக எல்லாருமே சப்போர்ட். எப்பவுமே இந்த ஒரு டீமாக ரொம்ப திறமையோடு இருப்பாங்க. செதறி அவங்க வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கிறப்ப அவங்க நல்லா கட்டி இழுத்து ஒருத்தர் கெயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு ஆளுக்காக மட்டும்தான் இங்கே வெயிட்டிங். அப்படி தான் எங்களுக்கு கிடச்சிது எங்கள் சிவாண்ணா. மலேசியாவிலிருந்து வந்திருந்தார். அவரோட சின்ன ஒரு ட்ராவல் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்னை பார்த்து, கொட்டாச்சி நீங்கள் பார்த்துருக்க ஷார்ட் ஃபிலிமெல்லாம் பார்த்துருக்குறேன், உங்களுக்காக நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், அது ரெடி பண்ணுங்க அப்படின்னு போயிட்டார். நம்ம கடந்து எவ்வளோ வந்திருக்கலாம். அந்த மாதிரி அண்ணன் ஆசைப்படுறாரு சொல்கிறாருன்னு நான் விட்டுட்டேன். ஊருக்கு போய் 2 நாளில் திரும்ப எனக்கு கால் பண்ணி, கொட்டாச்சி ரெடி பண்ணிட்டீங்களா, பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் பாரு. உண்மையாலுமே ஐயோ என்ன இவர் சொல்கிறாரு, உண்மையால் பண்ணுவாரோ அப்படின்னு தம்பிகிட்ட உட்காந்துட்டு நான் பேசினேன். இந்த மாதிரி அவரை நடிக்க வைக்கணும், அவருடைய தோற்றம் லுக்கு இதெல்லாமே வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோக்குள்ள ஒரு வில்லன் மாதிரி இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே இவன் இப்போ காசு போடுறவங்கெல்லாம் நடிக்கிற மாதிரி இருந்துன்னா ஒரு மாதிரினே அப்படின்னு, டேய் அவரை பாடுறா ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா நம்ம சிங்கம் படத்தில் ஒருத்தர் வந்து வேலை எடுத்து ஏற்றிட்டு அப்படின்ட்டு போவாள். அது மாதிரி இருந்தார் ஆள். ஆனால் இவர் தானே சூப்பரு, இவருக்கு உனக்கு வச்சு தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு ரிப்போர்ட் ஒரு ட்ராக் ஒன்று எடுத்து நம்பி இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் புதுசாகவே இருக்காது. கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் குடும்பம் ஒருத்தர் பார்த்தா காசிமேட்டில் ஒருத்தர் கோவப்படுற மாதிரி தான் அந்த கேரக்டரே இருக்கும். எல்லாருமே அருமையாக மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரும் இந்த எடிட்டரும் அண்ணன் தம்பி 2 பேர்த்துக்கு என்ன ஒரு ஒற்றுமை பல்ஸ்னா, இவன் டங்குன்னு கட் பண்ணுற தகுந்த மாதிரி அவன் மியூசிக் டிட்டுன்னு அவன் கட் பண்ணால் டட் பின்னாலே வர்றது. இதுதான் அங்கே அவங்க 2 பேர்த்துக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அத்தனை பேருமே இந்த டீமில் நிறைய உழைச்சிருக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து 3ஆம் தேதி நாளைக்கு ஷார்ட் பிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பாருங்கள். இதில் 2 பேருக்கு தான் போட்டி. என்ன அப்படின்னா, என்னடா இது 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னா, அந்த வார்த்தையை கேட்டோன்னே எதுவும் ஷாக்காகாதீங்க. ஒன்று படம் எடுக்கிறவங்களுக்கும், ஒன்று படம் பார்க்குறவங்களுக்கும். அவங்கள நம்ம திருப்தி பண்ணிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். அவங்க போடான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம போயிட்டோன்னு இல்லை, அடுத்தது முயற்சி பண்ணுறோம். அதுதான். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள். ஷார்ட் பீஸில் வருது. உங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டான படமாக தான் இருக்கும். இன்றைக்கி 10ல் 2Kல எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அந்த படம் வந்து சத்தியமாக சொல்கிறேன், இந்த குருதியின் யுத்தம் கண்டிப்பாக உங்களை திருப்திப்படுத்தும் நண்பரேன். எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நிறையா படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் எங்கேயோ இருக்கிறீங்க, எத்தனையோ பேரெல்லாம் கொண்டு போய் நல்ல இடத்துல நிறுத்தியிருக்கிறீங்க. உண்மையாக உழைச்சிருக்கிறோம். இந்த ஷார்ட் ஃபிலிமுக்காக ராவ் பகல் இது எதுவும் பார்க்கல. ஏன்னா படத்தில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் அத்தனை பேரும் அப்படி தான் உழைப்பாங்க. ஏன்னா நல்ல படத்தை கொடுக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற அவங்ககிட்ட அந்த ஒரு வைப் இருக்கும். இந்த படம் அதே மாதிரி தான் உங்களுக்காக உழைச்சிருக்கிறோம். இந்த படத்தை கொண்டு போய் கண்டிப்பாக சேர்த்துங்க. நன்றி, வணக்கம்.
ஏன்னா இந்த படத்துலயே வந்து அம்மா குழந்தைங்க தான் முக்கியத்துவம் சொல்றாங்க. படத்துலயே வந்து காட்டுறீங்க. இதுல வேற இந்த 2 டைலாக் போட்டீங்க. 2 பேர் தான் போட்டி. ஆமா ஆமா, அதுலயும் அந்த இடத்துல வந்து ஃபேமிலியை விட்டு வந்து எல்லாத்தையும் பண்றாரு. ஸோ ஏதாவது ப்ரொமோஷனுக்காக பண்ணீங்களா இல்ல வந்து உண்மையாக சொல்றீங்களா? எதைய இப்ப சொன்னீங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் தான். ஆமாமா, ஒன்று நம்ம படம் எடுக்கிறவங்களுக்கோ ஒன்று படம் பார்க்குறவங்களுக்கோ. ஆ புரியுதா இல்லையா? புரியுது. டைலாக் நீங்க சொன்னீங்க, விஜய் டைலாக் சொன்னீங்க. ஆமா. ஏன் சொன்னீங்க? இந்த படத்துல வந்து தாய் பிள்ளைகளை மட்டும்தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆமா உண்மைதான். ஆனா வந்து அவருக்கு எல்லாருமே விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்காரு. ஆமா நீங்க ஏன் இந்த 2 வார்த்தைகள் போட்டீங்க? ஏங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோன்னு இல்லை, ஒன்றை தொட்டா எல்லாத்தையும் வேணும் தான். அதை பண்ணோன்னா எல்லாத்தையும் காப்பாற்றோன்னா ஒரு விஷயத்த கண்டக்ட் பண்ணாமல் போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுலேயே அதான் சொல்லியிருப்போம். இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவன் அதுக்காகத்தான் அவர் வெளியில் வந்திருப்பாப்புல. இல்லைன்னா ஆல்ரெடியாக அதை போடணும்னு துடிச்சவர் தான் அவர். அப்படி தான் இருக்கும். சரி, இப்ப வந்து குழந்தைகிட்ட வந்து துப்பாக்கி கொடுத்துருக்கீங்களே, ஆமா. எந்த விதத்துல சரியா இருக்கும்? நீங்க வந்து சென்சார் பண்ணீங்கன்னா அதை கட் பண்ணி இருப்பாங்க. ஆமா ஆனா சீன் வந்து படத்துல மெயினா வச்சிருக்கீங்க. இது வந்து உங்ககிட்ட கதை சொல்ல சொல்லிட்டாரா? துப்பாக்கி கொடுத்து குழந்தைய சுட்டுக்கிட்டு இல்லை அதாவது என்னன்னா இல்லை விளையாட்டு வினயமாகிறது தான் கதை. இன்னொன்று என்னன்னா எப்பவுமே இந்த மாதிரி ரவுடிஸாக ஒரு கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க கெத்துக்காகவே வீட்டில் ஒன்று வெத்துக்காகவே ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க. அதை வந்து என்னை சுடணும் பண்ணணும் உனக்கு கோபம் இருந்துன்னு அது என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக காட்டல. அது குழந்தை கட்ட சுட்டுட்டு சுடுறா அவனை, இங்கே சுடுறா அங்கே சுடுறா அப்படின்னா அது குழந்தைக்கு என்ன தெரியும்? சரி அவங்க அப்பா மாதிரி இருக்காடா, நாங்கள் சுடுறதை கேடுறாங்கிறப்போ அது நான் சொல்கிறத அது கேட்டுருச்சு, அது போயிடுச்சு. ரவுடி சார் நீங்க தான் ட்ரிகர் பண்ணி கொடுக்குற மாதிரி தெரியுது. அவர் சும்மா தான் கொடுத்தாரு. எதுன்னு? டக்குனு ஒரு சவுண்ட் வருது. ஆமாம் இல்லை நான் ட்ரிக்கெல்லாம் பண்ணல. நீங்கள் வேற குழந்தையோட ட்ராவலில் தான் நான் போடல, அது போட்டுக்கிச்சு. ஆனால் ஆல்ரெடி கோவம் இருந்ததில்ல, அந்த கோவத்தை வந்து சவுண்ட் கொடுத்துருக்கீங்க. ஆமா ஆமாம் ஆமாம் ரவுடி சொன்னாவே மீனவ சமுதாயத்தை மட்டும் ஏன் காட்டுறீங்க? ஏன் அவ்வளவு கோபம் அவங்க மேல அவ்வளவு ஏன் வன்மம் உங்களுக்கு? இல்லை அவங்க மேலே வன்மமெல்லாம் கிடையாதுண்ணே. நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ரவுடி சொன்னாவே அவங்க தான் காட்டுறீங்க. வீட்டுக்கு போடுறது, கத்தி எடுத்து வெட்டுறது, மத்த எந்த இதுலயும் இல்லையா? உங்களுக்கு ராபா ஈஸியாக அந்த இடத்துல கிடச்சிருதுண்ணே. ஏன்னா அங்கே ஈஸியாகவே எல்லா இடத்துலையும் ஈஸியாக சண்டை போட்டுடுறாங்க. இப்போது நம்ம எல்லா இடத்துலையும் சண்டை இருக்குது அது இருக்குது, ஏகப்பட்ட கன்றாவி எல்லாம் கூட இருக்குது. ஆனால் அங்கே என்னென்னா உண்மையான உழைப்பவர்களுக்கு 10 ரூபாய்க்கு போட்டினா கூட சண்டை வரும். ஒரு 10 ரூபா 5 ரூபாய்க்கும் கூட அங்கே ஏலம் நடக்குது. ஏலம் ஒரு மீனவர்கள் அவங்களுக்குள்ள வேணுங்களும் சண்டையெல்லாம் கிடையாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மாமன் மச்சான் தாய் பிள்ளை மாதிரி தான் பழகுவாங்க. ஆனால் வேலை வெட்டி அந்த ஒரு விஷயத்து வந்துன்னு சண்டை வந்துடும், விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்மளை மாதிரி ஆளுக்கெல்லாம் போய் சின்னதாக படம் எடுக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதுதானே பெரிய விஷயமே. எனக்கு உங்களாலேயே ஒரு ஜெயிக்க முடியல. ஏன் நீங்க வடிவேல் சார், வேக் சார் போய் இறந்துட்டாரு, வேக் சார் சொல்ல கொடுத்துருக்காங்க, வடிவேல் சார், அதுக்கப்புறம் சூரியா உங்களுடைய ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இவ்வளவு பேர் வந்துகிட்டே இருக்காங்க வெளியில, நீங்க இன்னும் ஷார்ட் ஃபிலிம்ல வந்துட்டு இருக்கீங்க. ஜெயிக்கிற படமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா உங்களுக்கு? இல்லை வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஒதுக்குறாங்களா? எவன் அங்கே யாருன்னே ஒதுக்குறது? அங்கே அப்படியெல்லாம் யாரும் ஒதுக்கப்படலாம் முடியாது. இங்கே திறமை இருக்கிறவன் ஓடிட்டே இருப்பான், ஜெயிச்சுட்டே தான் இருப்பான். இங்கே சினிமா திறமை இருந்ததுன்னா வரவே இருக்கும். திறமை இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கும். அதை அவன் கற்றுக்கிட்டு அடுத்த கட்டம் போவான். என்னை ஏன் உன்னை வச்சிருக்கு அப்படின்னா நான் இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அவ்வளோதான். என்னை நானே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னை நான் காட்டுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது ஷார்ட் ஃபிலிம். நான் யாருன்னு ஒரு ரைட்டருக்கு வந்து நான் ப்ரூவ் பண்ணோன்னா முன்னையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து காட்டுவோம், இல்லைன்னா ஒரு ஆடிஷனில் நடித்து காட்டுவோம். அப்புறமா தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிலிம் அவ்வளோ வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. பெரிய ஆர்டிஸ்ட் முன்னால் நடிக்க வைக்கிறப்போ இவன் ஏதோ பண்ணிட்டான்னா அவங்களுக்கு வாய்ப்பு போயிடும். அதனால வந்து அப்போல்லாம் ஸ்ட்ராங்காக எதுவும் முடிவு எடுக்கல. சின்னதாக பண்ணிட்டு வந்தோம். விவேக் சார் நல்ல முடிவு எடுத்துங்காட்டி தான் எனக்கு ஒரு நல்ல படம் கிடச்சது. அன்னையிலேருந்து இன்றைக்கி ஓடுறேன். ஒரு எழில் சார் இல்லைன்னா நான் எப்படி இவ்வளோ படம் எடுத்துருக்க முடியும்? இதுக்கு ஏன் நம்ம விரும்மாண்டின்ற ஒரு படத்தில் வந்து அத்தனை பேரும் மதுரைக்காரங்க தான் ஃபுல் அண்ட் செலெக்ஷன். 6 மாதம் செலெக்ஷன் போச்சு. நான் கோயம்புத்தூர்கார் பையன், பொள்ளாச்சி. எனக்கு இன்னும் ஸ்லாங் இன்னும் அது எனக்கு போகல. ஏன் எப்படி என்னை அதில் போட்டார்? நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு டேலண்ட் தான். இத்தனை நாளாக கஷ்டப்படுறானே, ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னா கொடுத்தாரு இல்லையே. அவங்ககிட்ட ஏதோ டேலண்ட் இருக்குது, திறமை இருக்குது, அவனோட பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்குது, இது கரெக்டாக இருக்குன்னாரு. நான் கற்றுக்கிட்டால என்னால் முடிஞ்ச மதுரை ஸ்லாங்கை கற்றுக்கிட்டு அந்த படத்தில் ட்ராவல் பண்ணேன். உண்மையாலுமே இப்போ நான் வந்து நல்ல சூரி மாதிரி தான். சூரிய பார்த்து நான் வந்து பொறாமையே பட்டிருக்கிறேன். என்னடா இவன் நம்மளை மச்சான் நம்மளாம் ஒரே ரூமில் எப்படியெல்லாம் இருந்துருக்கிறோம், சட்டை இல்லாமல் ஓடி கிழிச்சு சுற்றி இருக்கிறோம்.
இன்னைக்கு வந்து அவள் ஆளே டோட்டலாக மாறி இருக்கிறானே, இதெல்லாம் பார்த்தோம் உனக்கு புத்தி வேலை கொட்டாச்சு அப்படின்ட்டு நானும் இப்போ ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஜிம்முக்கு போகிறேன், நல்லா ஒரு உடம்ப வந்து கரெக்டாக கண்ட்ரோல் கொண்டு வரேன், நல்ல ஃபுட் எடுத்துக்கிறேன். அதுக்கு உண்டான வாய்ப்பு இவன் ஒருத்தர் எனக்கு சொல்கிறான் அப்படின்னா அதுக்கு உண்டான எனக்கு கிடைச்ச சின்ன டைரக்டர் இப்போ நாளைக்கு பெரிய டைரக்டர் ஆவான் லோகேஷ் கனகராஜ் மாதிரி. ஆனால் அவன் ஆகிறதுக்கு முன்னால் இவன் நம்புறான்னா அவன் நம்பிக்கையோடு நான் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் உடம்பை கரெக்டாக எல்லாம் கொண்டு வந்தால் தான் அவன் ஃப்ரேமில் வந்து சின்ன படம் பெரிய படமெல்லாம் இல்லை, ஜெயிக்கிற அத்தனை படமே பெரிய படம் தான். முதல்ல இந்த கேரக்டர் அவர் சொன்னப்போ உங்களால பண்ண முடியும்னு தோணுச்சா? ஏன்னா எங்களுக்கே அவங்கள பார்க்குறப்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த திறமையை சும்மா ஒரு 4 சீன் காமெடி வருவீங்க, சின்னதாக சென்டிமெண்ட் அழ வைப்பீங்க. ஆமாம், இது வந்து பார்த்தோன்னே நம்ம கொட்டாச்சே அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. இல்லை எனக்கு என்னன்னா சொன்ன உடனே நம்ம பண்ணணும். ஆமாம் கண்டிப்பாக ஆமாம், அவருக்குள்ளே வேற என்னமோ ஒரு விஷயம் ஒன்று யோசிச்சிருக்காரு. அவருக்கு பெரிய ஹீரோ கிடைக்கல, கொட்டாச்சி வச்சு ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் வச்சு ஆமாம் ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த கிடைச்ச வாய்ப்பையும் நான் தக்க வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். தக்க வைக்கிறேன்னா கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதே வந்து எனக்கு பெரிய படமாக கிடைக்கிறப்ப இதுக்கு மேலே எத்தனை படம் கிடைத்தாலும் என்னோட பசிக்கு தீனி போகிறதுக்கு இங்கே டைரக்டர் இல்லை. கண்டிப்பாக நான் அது ப்ரொடியூசரோட இது வந்து கதையாக நான் எழுதிட்டேன், நான் ஒரு கேரக்டராக வச்சு. ஸோ இதுக்கான முடிவுகள் வந்து ப்ரொடக்ஷன் தான் எடுக்கணும், ஏன்னா அவங்கள வச்சு தான் எனக்கு படம் எடுக்க முடியும். ஸோ அவங்க சொல்கிறதா நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி, அவங்க சொல்கிறதா ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் இல்லை, இதோட கதைகள் வந்து என்னன்னா அதான் ஆனால் அதான் அது காரணம் என்னன்னா இல்லை, அது ஒரு டைலாக் வச்சிருப்பேன் நான். அந்த மீனுக்குள்ள இருக்க ஒரு டைமண்ட் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா மீன் வச்சு கடத்துறது தான் இந்த பெரிய கதையோட ஒரு நாட்டா இருக்கும். ஸோ அப்படின்றப்போ அது கடல் வழி போக்குவரத்தை வச்சு தான் இந்த கதை டிராவல் ஆகுது. அதுக்காக மட்டும்தான் கடல் எடுத்தோம்னா, இதே நான் இன்னும் அடுத்த கதைகள் எடுத்தேன்னா ரோட் சைடில் கண்டிப்பாக வரும். நான் ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணும்போது அது தவறுகள் இல்லைன்றதை நான் சரி பண்ணிடுவேன். அதுக்கு என்னால் கன்வே பண்ண முடியும், ஷார்ட் ஃபிலிமில் கன்வே பண்ண முடியல, பட் அதுக்கு கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தவறுகள் எப்பவுமே பண்ண மாட்டேன். நீங்க ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா அந்த தவறுகள் செய்யறவங்க எப்பவுமே ஃபேமிலியை பத்தி யோசிக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அப்படி யோசிக்கும் போது கண்டிப்பா தவறு செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்க செய்யற தவறுகள் எல்லாமே குழந்தைகளையும் குடும்பத்தை மட்டுமே பாதிக்குது. ஸோ அதோட மெயின் தாட்டும் இதில் நான் வச்சிருப்பேன். ஆனால் என்ன அதான் ஃபீச்சர் ஃபிலிமா பண்ண முடியாதனால இல்லை கன்வே பண்ண முடியல. ஏன்னா அருவா எடுக்கிறப்போ தன்னோட குழந்தை இருக்கு, தன்னோட ஃபேமிலி இருக்குன்னு யோசித்தாங்கன்னா கண்டிப்பா கீழே போட்டுருவாங்க. ஆனால் அதை மீறி நான் பார்த்துக்கலாம்னு எடுக்கும்போது பின்னாடி குடும்பங்கள் கஷ்டப்படுறதை யாருமே யோசிக்கிறது இல்லைனால தான் இங்கே தவறுகள் நிறைய நடக்குது. ஸோ அதை தவறுகளாக காமிச்சு தான் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியும். அதுக்காக தானே இந்த படத்தை இது வந்து ஒரு 3 daysல தான் நான் ஷூட் பண்ணேன். எனக்கு அதுக்கான டைம் தான் கிடைச்சிச்சு. அதுக்குள்ள நாங்கள் 20 minutes பண்ணிட்டோம். ஃபீச்சர் ஃபிலிமா இருந்தாலும் எனக்கு குறுகிய டைம்ல எல்லாம் முடிக்க முடியும். ஏன்னா அதுக்கான டீம் எனக்கு கூட இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் பணத்துக்காக இல்லாம ஒரு டைம் ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு கூட சேர்ந்து ஓடுறாங்க. ஸோ அதனால பெரிய கமர்ஷியலா இல்லாட்டியோ பரவாயில்ல, எனக்கான சின்ன சின்ன சப்போர்ட் கிடைச்சாலே போதும், இந்த படத்தை பெரிய படம் என்னால் எடுத்துட முடியும் ஒரு நம்பிக்கை. நான் ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா கண்டென்ட்